இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்த வெஹிக்கிள் அதாவது டிராக்டருக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியாக ஸ்டீரியோ ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தரும் டிரைவர் நண்பர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நான் உங்கள் கருணாநிதி சாமிமொழி. இந்த செட்டு ஒரு டிராக்டருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அக்ரிலிக் பேனல் போட்டு கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கோல்டன் பேட்டர்னில் பிளாக் கலர் அந்த டிசைனில் அக்ரிலிக் பேனல் போட்டிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு, இம்போர்ட்டட் நேப் போட்டு லைட்டிங் நேப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பகாரியா யூஎஸ்பி பிளேயரு அண்ட் வந்து கண்ட்ரோல் நேப்பு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் லைட் நம்ம வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாங்க நண்பர்களே, இன்டீரியர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதிகமாக என்ன பண்ணிகிட்ருக்கணும் அந்த வாட்டி அதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி பிடி போர்டு மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கோம். வாங்க நண்பர்களே, இன்டீரியர் பார்க்கலாம். நண்பர்களே, இதான் இன்டீரியர். பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளை வந்து 12 to 24 6 ஆம்ப் பீட்ஸ் கம்பெனியோட கன்வெர்ட்டர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்புக்கு பார்த்திங்கன்னா DDA 7294 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பிடி செக்ஷன் பார்த்திங்கன்னா அண்ட் கிறிஸ்டல் ஆடியோட NC டெஸ்டபிள் போர்டு. அண்ட் யூஎஸ்பி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் போர்டு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 4700 MFT 35 வாட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா, சம்டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வர இன்புட் 2 வோல்ட்டு 12 வோல்ட்டு ட்ராப் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு சில பேர் பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணும்போது டிராக்டரில் பார்த்திங்கன்னா செட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டருக்கு போய்ட்டு ரிட்டன் வரும்போது 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு கூட வரும். சில டைமில் மாஸ்பெட் அடி வாங்கிடும். அதை ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கோசரம் நம்ம இது கெப்பாசிட்டி அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா பிங்க் கலர் எல்இடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இன்புட் இந்த ஒயர் அவுட்புட் பார்த்திங்கன்னா மணிக்கும் ஒயர் அவுட்புட்டு 6 பின் மேக்ஸிமில் 6 பின் வெகாலைட் ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த அக்ரிலிக் பேனல் மேக் பண்ணுற நண்பர்களுக்கு டெக்னீஷியன் எல்லோரும் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஒரு யூஎஸ்பி போர்டு அந்த கிளாம்ப்பு ஒரு நூல் ஒட்டும்போது மாறி போச்சு. இதெல்லாம் எப்படி தான் கஷ்டப்பட்டு ஒட்டி அதை ரெடி பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பேனல் ஒட்டும்போது பேனல் ஒட்டுறதுக்கும் இதை ஒட்டும்போது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு நூல் கூடவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் அது சரிசமமாக ஒட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது, ரொம்ப பெரிய பாடு ஆச்சுங்க. அதில் மெயினாக இந்த யூஎஸ்பி போர்டு கிளாம்பு உட்கார வைக்கிறது தான். ஒரு நூல் மாறி போச்சு. அப்புறம் அப்படி டின்னரை ஊற்றி ஓரளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு அதை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நண்பர்களே, ஒவ்வொரு டெக்னீஷியனும் அந்த அக்ரிலிக் பேனல் போட்டு மேக் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியனும் ரொம்ப சிரமப்படுறீங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம ஆடியோ ரிசல்ட்டு கேட்கலாம். வாங்க நண்பர்களே. காப்பிரைட்டு காரணமாக சில வீடியோலாம் பாதி கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். அதனால தான் அதிக நிமிஷம் ஆக மாட்டேங்குது. நம்ம கிளாரிட்டி கொடுக்கலான்னு பார்த்தாலும் காப்பிரைட் காரணமாக ஒவ்வொரு சாங்குமே நம்ம ஒரு 8 செகண்டு தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி வருது. அந்த வகையில் இந்த சாங் ஒரு 8 செகண்ட் பாருங்கள்.